வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தவேகாவில் இணைய அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து படையெடுப்பு. பனையூர் அலுவலகத்திற்குள் நுழைய அதிமுகவினர் முண்டியடித்ததால் பரபரப்பு. திமுக தயவில்தான் தவேகா ஆட்சி நடக்கிறது. மாற்று கட்சியினர் திமுகவில் இணையும் விழாவில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி போராட்டம் நடத்த போலீசார் அனுமதி. ஒன்றிய கல்வி அமைச்சர் பதவி விலக கோரி இன்று மாலை போராட்டம். தமிழகத்தில் இன்று மற்றும் நாளை மழைக்கு வாய்ப்பு. ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட பல எம்எல்ஏக்கள் இன்று தவேகாவில் இணைந்தனர். அதிமுக ஆட்சியில் முன்னாள் அமைச்சர்களாகவும் முக்கிய நிர்வாகிகளாகவும் இருந்த எம்.சி. சம்பத், கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன் உட்பட சுமார் 10,000 பேர் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி தவேகா பொதுச் செயலாளரும் அமைச்சருமான என். ஆனந்த் முன்னிலையில் இன்று தவேகாவில் இணைந்தனர். கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த எம்.சி. சம்பத், திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த உடுமலை ராதாகிருஷ்ணன், தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த கடம்பூர் ராஜு உட்பட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து முக்கிய தலைவர்கள் அதிமுகவில் இருந்து விலகி தவேகாவில் இணைந்து வருவது அதிமுகவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பனையூரில் உள்ள தவேகா தலைமை அலுவலகத்தில் இன்று நடந்த பிரம்மாண்ட இணைப்பு விழாவில் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் உட்பட முக்கிய நிர்வாகிகள் ஒரே நேரத்தில் கூண்டோடு விலகி தவேகாவில் இணைந்ததால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் விரைவில் அடுத்த கட்ட இணைப்பு விழா அடுத்த வாரம் நடைபெற இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே தவேகா அலுவலகத்தின் பின்வாசல் வழியாக அதிமுகவினர் முண்டியடித்துக் கொண்டு உள்ளே செல்லும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. திமுக தயவில்தான் தவேகா ஆட்சி நடப்பதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மாற்று கட்சியினர் இணையும் விழாவில் மு.க.ஸ்டாலின் உரையாற்றியுள்ளார். வழக்கமாக சுய லாபத்துக்காக ஆளும் கட்சிக்கு மாற்று கட்சியினர் செல்வார்கள். ஆனால் எதிர்க்கட்சியாக இருக்கும் போதும் திமுகவில் மாற்று கட்சியினர் இணைந்துள்ளதாக நெகிழ்ச்சி தெரிவித்தார். ஆட்சி முக்கியம் அல்ல, ஜனநாயகமே முக்கியம் என்று கருதியே அவசர நிலையை கலைஞர் எதிர்த்ததாக கூறிய ஸ்டாலின், திமுக தயவில்தான் தவேகா ஆட்சி நடக்கிறது என்பதை அனைவரும் உணர வேண்டும் என மு.க.ஸ்டாலின் கூறினார். நவீன தமிழ்நாட்டை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அண்ணா அறிவாலயத்திற்கு நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள். ஆகவே வந்திருக்கக்கூடிய அனைவரையும் நான் மீண்டும் மீண்டும் வருக வருக என வரவேற்கிறேன். எப்பொழுதுமே ஒரு இயக்கத்திலிருந்து இன்னொரு இயக்கத்திற்கு பிரிந்து போகிறார்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு லாபத்தை அடிப்படையாக வச்சு ஏதாவது வசதியை மனதிலே கொண்டு ஆளுங்கட்சி நோக்கித்தான் அதிகமாக போவது உண்டு. அதைதான் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு திமுக ஆளுங்கட்சி அல்ல, ஆளுங்கட்சியாக இருந்து இப்போது எதிர்கட்சியாக மாறியிருக்கிறது. ஆனால் எதிர்கட்சி நோக்கி நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் பதவிக்காக நீங்கள் வரல, சொகுசாக வாழ வேண்டும் என்பதற்காக நீங்கள் எல்லாம் வரல. பணியாற்ற வேண்டும், இந்த இயக்கத்திற்கு துணை நிற்க வேண்டும், தமிழ் சமுதாயத்திற்கு நாம் பாடுபட வேண்டும், இழந்திருக்கக்கூடிய ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வோடு வந்திருக்கிறீர்கள். அப்படி வந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் நான் மீண்டும் மீண்டும் வரவேற்கிறேன். திமுக தரப்பில் ஆட்சி அமைய வேண்டும், எதிர்கட்சிகள் எல்லாம் தோற்க வேண்டும் என்ற நிலையிலே தான் நாம் தேர்தல் களத்தை சந்தித்தோம். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி சார்பில் இன்று டெல்லியில் போராட்டம் நடைபெற உள்ளதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் இந்திய வேலையில்லா பட்டதாரிகளை கரப்பான்பூச்சி மற்றும் ஒட்டுண்ணிகளோடு ஒப்பிட்டு விமர்சித்ததை தொடர்ந்து இணையத்தில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி என்ற பெயரில் இணைய இயக்கம் ஒன்று கடந்த மாதம் மே 16ஆம் தேதி தொடங்கப்பட்டது. தொடங்கப்பட்ட 6 நாட்களிலேயே 1 கோடிக்கும் மேற்பட்ட இளைஞர்களை தன் பக்கம் இழுத்தது. இந்த இணைய கட்சி இன்றைய தேதியில் இதற்கு இன்ஸ்டாவில்
22.1 மில்லியன் ஃபாலோவர்ஸ்கள் உள்ளனர். இணையத்தில் தொடங்கப்பட்ட இந்த வைரல் இயக்கம் தொடங்கப்பட்ட உடனேயே நீட் தேர்வில் நடந்த முறைகேடு குறித்து கடுமையான கேள்விகளை முன்வைத்திருந்தது. அதன் ஒரு பகுதியாக நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு மற்றும் பல்வேறு தேசிய தேர்வுகளில் ஏற்பட்ட குளறுபடிகளை எதிர்த்து மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையுடன் இன்று டெல்லியில் அமைதியான போராட்டத்தை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளனர். அபிஜித் தலைமையில் டெல்லி ஜந்தர் மந்தரில் இன்று அமைதி போராட்டம் நடக்க உள்ளது. மாலை 5 மணி வரை அமைதி போராட்டத்துக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. போராட்டத்திற்கு பாதுகாப்பு கொடுக்க டெல்லியில் ஆயிரக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் இன்று மற்றும் நாளை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடலோர கர்நாடகா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. அதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பூர், மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர்களை சந்தித்துதான் முதலமைச்சர் அரசு நடத்த வேண்டும் என்பதில்லை என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகையின் போது ஏற்கனவே உள்ள நடைமுறையின்படியே தீபம் ஏற்றப்படும் என கூறினார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அமைதியான சூழல் தொடர வேண்டும் என்பதே மக்களின் விருப்பம் என்றும், அரசின் நிலைப்பாடும் அதுதான் என்றும் அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், செய்தியாளர்களை சந்தித்துதான் அரசு நடத்த வேண்டும் என்பதில்லை என்றும், செய்தியாளர்களை சந்தித்தே ஆக வேண்டும் என யாரும் பெஞ்ச்மார்க் நிர்ணயிக்க வேண்டாம் என்றும் பதிலடி கொடுத்துள்ளார். வரலாற்று சாதனையை படைத்திட்ட கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தாவிற்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜய் வெளியிட்டுள்ள பதிவில், நார்வே தலைநகர் ஆஸ்லோவில் நடைபெற்ற நார்வே செஸ் தொடரில் அறிவார்ந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தி பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை படைத்திட்ட கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தாவிற்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டுள்ளார். ஒரே தொடரில் நடப்பு சாம்பியன் மாக்னஸ் கார்ல்சனை 2 முறையும் 4 போட்டிகளில் தொடர்ந்து வெற்றியும் பெற்று சாதனை படைத்துள்ளார். தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்த்துள்ள கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா அவர்கள் புதிய சாதனைகளை படைத்திட வாழ்த்துக்கள் எனவும் பதிவிட்டுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சட்ட கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காவலர் கைது செய்யப்பட்டார். கடந்த டிசம்பர் மாதம் ரயிலில் சென்னையில் இருந்து கோவை வந்த 20 வயது சட்டக்கல்லூரி மாணவிக்கு காவலர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. புகாரின் பேரில் கோவை RS புரம் காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த தலைமை காவலர் ஷேக் அப்துல்லா மீது அரக்கோணம் ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இதனையடுத்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட காவலர் ஷேக் அப்துல்லா ஜாமீனில் இருந்த நிலையில் அவரது ஜாமீன் காலம் நிறைவடைந்தது. இதனையடுத்து வழக்கில் காவலர் ஷேக் அப்துல்லாவை அரக்கோணம் ரயில்வே போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். புதுக்கோட்டையில் தவேகா சார்பாக கோடைக்கால தண்ணீர் பந்தல் விழா நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் பழைய பேருந்து நிலையத்தில் தவேகா சார்பாக கோடைக்கால தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தொழிலாளர் வாரியத்துறை அமைச்சர் முகமது பர்வீஸ் மற்றும் தவேகா உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அதன் தொடர்ச்சியாக புதிய பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள தண்ணீர் பந்தலின் போக்குவரத்து கழகத்தின் சார்பாகவும் தண்ணீர் பந்தல் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு தடுக்க வேண்டும் என MLA ஜவாஹிருல்லா வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
தர்மபுரியில் மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா, தேர்தல் கால வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அமைச்சர்கள் திரு விஜய் அரசாங்கத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த கரிசனம் காரணமாக காவேரி படுகை பகுதியில் வாழக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்வாதாரம், தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமான தஞ்சை பகுதி வறண்ட பூமியாக மாறுவதற்கு இந்த அரசு துணை போகின்றதா என்ற ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. இதை நிச்சயமாக தமிழ்நாடு அரசு உடனடியாக இந்த பிரச்சனையில் தலையிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமைகள், கொலை, கொள்ளை போன்ற நிகழ்வுகள் அன்றாட தலைப்புச் செய்திகளாக வரக்கூடியது மிகுந்த ஒரு அதிர்ச்சியை நமக்கு தருகிறது. ராக்கெட் வேகத்தில் வளர்ந்து கொண்டிருப்பது தான் ஒரு அதிர்ச்சியை நமக்கு கொடுக்கின்றது. குற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த அரசாங்கத்தின் கடுமையான நடவடிக்கை எதுவும் பாயாது அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துவிட்டதோ அப்படின்னு என்ன தோன்றுகிறது. தேர்தல் நேரத்தில் கொடுத்த பல வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றவில்லை. மகளிர் உரிமை தொகை 2500 ரூபா தருவோன்னாங்க. ஆனால் உடனே பதவியேற்ற உடனே நிதியில் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கருவூலம் காலியாக இருக்கிறது, முன்பு இருந்த ஆட்சியாளர்கள் எல்லாத்தையும் தொடச்சி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தருது, நாங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணி தருவோன்னாங்க. அதற்கு பிறகு நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் அதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த பிறகு திமுக அரசு கொடுத்த, திமுக அரசு வகுத்த அந்த 1000 ரூபாயை கொடுத்துட்டு வர்றாங்க. இதே போல தான் மின்துறையிலையும் அவங்க கொடுத்த வாக்குறுதி, அது மட்டும் இல்லை, இன்னும் பல வாக்குறுதி. இப்போ தாய்மாமன் சீர் எங்கன்னு திருமணமாகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் கேட்குறாங்க. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1840 ரூபாய் குறைந்துள்ளது. தங்கம், வெள்ளி விலை கடந்த சில மாதங்களாக ஏற்ற இறக்கத்துடன் நீடித்து வருகிறது. அதன்படி தங்கம் விலை தற்போது சற்று குறைந்துள்ளது. அதன்படி கிராமிற்கு 230 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கத்தின் விலை 14,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சவரனுக்கு 1840 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,13,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வெள்ளியின் விலையில் கிராமிற்கு 10 ரூபாய் குறைந்துள்ளது. 270 ரூபாய்க்கு 1 கிராம் வெள்ளியும், 2,70,000 ரூபாய்க்கு 1 கிலோ வெள்ளியும் விற்பனையாகி வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் குடிநீர் வழங்க கோரி கிராம மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகர மன்ற அலுவலகம் முன்பு காலி குடங்களுடன் குடிநீர் வழங்க கோரி கிராம மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். வாணியம்பாடியில் சுற்றுச்சூழல் தினம் நகர மன்றம் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தலைமை நகர மன்ற தலைவர் உமாபாய் சிவாஜி கணேசன் தலைமை தாங்கினார். அப்போது பஷீராபாத் மற்றும் ரோஷன் நகர் பகுதி மக்கள் திடீரென்று நகராட்சி நுழைவாயிலில் அமர்ந்து குடிநீர் வழங்க வேண்டி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்க வார்டுல போதிய காவ வசதி, ரோடு வசதி, லைட் வசதி, தண்ணீர் வசதி இன்னும் பற்றாக்குறை இருக்கிறது. உடனடியாக இப்ப புதிய அரசு பொறுப்பு அரசு உடனடியாக சம்பந்தப்பட்ட வார்டு உரிய அதிகாரிகளையோ இல்ல கலெக்டரையோ, மாவட்ட ஆட்சித்தலைவரோ, துணை ஆட்சியரோ யாரையும் அதிகாரிகளை அனுப்பி ஈர ஆய்வு செய்து எங்களுக்கு போதிய தண்ணீரும், வாழக்கூடிய பகுதிக்கு அத்தியாவசிய பொருட்களோ, காவ வசதியோ, கல்வெட்டு வசதியோ, லைட் வசதியோ எங்களுக்கு உடனடியாக புதிய பொறுப்பு அரசு உடனடியாக எங்களுக்கு செய்து தர வேண்டும். தண்ணி உட்காந்து என்ன நாங்கள் உட்காந்துருக்கிறோம் இன்னைக்கு இப்போ அந்த ஏஇன்னு சொல்லிட்டு அதிகாரி ஒருத்தர் இருந்தார். அவர் இப்போ எங்களுக்கு டிராக்டர் மூலமா தண்ணி விநியோகம் பண்ணுறோம் அப்படிங்கிறாரு. கூடிய சீக்கிரம் அதிகாரிகளை அந்த சம்பந்தப்பட்ட துறை அமைச்சராக இருந்தார். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே ஷேர் ஆட்டோவில் மதுபானம் கடத்திய 2 பேரை போலீசார் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் சட்டவிரோதமாக கூடுதல் விலைக்கு மதுபானம் விற்பனை செய்து வருவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து கோத்தாண்டப்பட்டி சுகர் மில் பகுதியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர்.
அப்போது அந்த வழியாக வந்த ஷேர் ஆட்டோவை நிறுத்தி சோதனை செய்த போது ஆட்டோவில் மதுபான பாட்டில்கள் கடத்தி வந்தது தெரிய வந்தது. கடத்தலில் ஈடுபட்ட மேட்டுப்பாளையம் பகுதியை சேர்ந்த பாபு மணிகண்டன் என்பவர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் அவர்களிடம் இருந்து 600 மதுபான பாட்டில்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய ஷேர் ஆட்டோவையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். திருப்பூர் நகர பகுதிகளில் காவல்துறையினர் நடந்து சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். திருப்பூர் தெற்கு பகுதிக்கு உட்பட்ட கோம்பை தோட்டம், சிடிசி கார்னர், காங்கேயம் கிராஸ் ரோடு, ஜம்ஜம் நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் திருப்பூர் காவல்துறையினர் வாகனங்களில் செல்லாமல் நடந்து சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். மாநகர காவல் துணை ஆணையர் தீபா சத்யன், காவல் உதவி ஆணையர் ஜான் உட்பட 15க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். வேலூரில் மதுபான லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. ஆந்திர மாநிலம் சித்தூர் அருகே பசிரெட்டிப்பள்ளி பகுதியில் மதுபான லோடுடன் சென்ற லாரி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விபத்தில் லாரியில் இருந்த மது பாட்டில்கள் அனைத்தும் சாலையில் சிதறி விழுந்தன. இதை பார்த்து அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் மது பாட்டில்களை போட்டி போட்டுக்கொண்டு அள்ளி சென்றனர். வேலூர் காட்பாடியில் குட்கா கடத்திய முதியவரை போலீசார் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி கிறிஸ்டியான்பேட்டை சோதனை சாவடி அருகே காட்பாடி காவல் நிலைய போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த நபரை நிறுத்தி போலீசார் விசாரணை நடத்திய போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவரது பையினை சோதனை செய்த போது தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விற்பனைக்காக கடத்தி வரப்பட்டது தெரிய வந்தது. அவரிடம் இருந்து 10.5 கிலோ எடையுள்ள குட்கா பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் திருவள்ளூர் மாவட்டம் இந்திரா நகர் பகுதியை சேர்ந்த பழனி என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அந்தமான் கடற்பகுதியில் இயற்கை எரிவாயு வளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை அதிகரிக்கும் வகையில் பல்வேறு முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது. இதற்காக இந்தியாவில் எங்கு எரிவாயு கிடைக்கும் என்பதற்கான ஆய்வுகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அந்தமான் தீவுகளின் கிழக்கு கடற்கரையில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்ரீ விஜயபுரம் பகுதியில் இயற்கை எரிவாயு வளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இயோசின் அடுக்கில் 1900 மீட்டருக்கு அதிகமான ஆழத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது தொடர்ந்து எரிந்த சுடர் அங்கு இயற்கை எரிவாயு இருப்பதை உறுதி செய்துள்ளது. இதனையடுத்து இந்தியன் ஆயில் நிறுவனத்திற்கு மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தாவேகாவில் இணைய அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து படையெடுப்பு. பனையூர் அலுவலகத்திற்குள் நுழைய அதிமுகவினர் முண்டியடித்ததால் பரபரப்பு. திமுக தயவில்தான் தாவேகா ஆட்சி நடக்கிறது. மாற்று கட்சியினர் திமுகவில் இணையும் விழாவில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி போராட்டம் நடத்த போலீசார் அனுமதி. ஒன்றிய கல்வி அமைச்சர் பதவி விலக கோரி இன்று மாலை போராட்டம். தமிழகத்தில் இன்று மற்றும் நாளை மழைக்கு வாய்ப்பு. ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.